வணக்கம் மக்களே. வணக்கம். ஒரு பாமரன் ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும்? என்னடா அது ஸ்ட்ரைட்டாக டாபிக் ஆரம்பிச்சிட்டேனா? ஆமாங்க, ஸ்ட்ரைட்டாக போய்டுவோம். ஏன்னா நாளைக்கு வேறு பொங்கல் ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு பாமரன் எப்படி ஒரு பங்கை வாங்கணும்? வாங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும்? தேர்வு செய்யணும். முதல்ல வாங்கணுன்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தேர்வு செய்யணும். சரி, அந்த தேர்வை எப்படி செய்வது? நம்ம லாங்குவேஜில் தமிழில் புரிகிற மாதிரி சொல்லிட்டோம்னா மக்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். ஏன்னா அது பார்க்காம சில பேர் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த கேள்விப்பட்டேன், இங்கே கேள்விப்பட்டேன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அதில் போய் பல நஷ்டமாயிடுறாங்க. அதனால் இது எப்படி ஒரு பங்கை தேர்வு செய்வது? சரி, ஏன் தேர்வு செய்யணும்? ஒரு கடைக்கு போகிறீங்க, காய்கறி கடைக்கு. தக்காளி எப்படி பார்த்து வாங்குறீங்க? தேர்வு செய்கிறீங்களா? கத்திரிக்காய் தேர்வு செய்கிறீங்களா? ஒரு புடவை சட்டை தேர்வு செய்கிறீங்களா? ஒரு ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு டூ வீலர் வாங்க போகிறீங்க, எப்படி தேர்வு செய்கிறீங்க? ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, எவ்வளோ நாள் தேர்வு செய்கிறீங்க? ஒரு மொபைலுக்கு 2 மாதம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஸ்பெசிஃபிகேஷன், இது இருக்கா அது இருக்கா, கரெக்டாக? ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி அது மாதிரி தேர்வு செய்தல் மிக மிக அவசியம் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ இதை நான் 2 கிளாஸாக எடுத்துக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் கிளாஸ் 1, அதாவது அடிப்படை பகுப்பாய்வு 1, அடிப்படை பகுப்பாய்வு 2. ஒன்றில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்வு செய்வது எப்படி. 2வதுல வாங்குவது எப்படி. வாங்குவது எப்படி இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நிறையா அந்த நிறுவனத்துடைய, அந்த பங்கின் ஓனரு, நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துடைய வருடாந்திர கணக்கு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸு, P&L ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை படி ஒன்று ஒன்றா உள்ளாய்ந்த ஆய்வுமாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது எப்போ? அது பார்ட் 2ல் போய்க்கலாம். இப்போ பார்ட் 1. சரி, நம்ம வீட்டில் பசங்களுக்கு கூட எப்படின்னா ரேங்க் ஷீட்டு கொடுப்பாங்க. காலாண்டு, அரையாண்டு, ரிவிஷனில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு. அது மாதிரி ஒரு பகுப்பாய்வு செய்யணுன்னா ஒரு பங்கை போய் பார்க்கணும். முதல்ல அந்த நிறுவனம் சரியான இயங்குதா, லாபத்தில் இருக்காங்களா, விற்பனை எவ்வளோ இருக்குது, விலை இன்றைக்கி என்ன, நான் கம்மி விலைக்கு தான் வாங்குறேனா இல்லையா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கா இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, கடன் எவ்வளோ இருக்குது, அவர் ஏதாவது கடனை வாங்கிட்டு ஏதாவது ஏற்கனவே அவர் மேலே கேஸ் இருக்குதா, இந்த வருடத்தோட லாபம் என்ன, 3 மாதத்துக்கு முன்னாடி லாபம் என்ன, அதோட பி என்ன, இபிஎஸ் என்ன, இந்த அளவுகோல் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தேர்வு என்று பெயர். அப்போ இதை தேர்வு பண்ணணும். நான் எங்கே சார் போய் பண்ணுறேன்? சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டர் பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணுங்கிறேன். இது எப்படி சார் பார்க்குறது? சார், இந்தியாவில் இருக்கிற எல்லா அனலிஸ்ட்டுமாங்கள்ல, ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட், அவங்கெல்லாம் கூட எல்லோரும் உபயோகிக்கிறது ஸ்க்ரீனருங்கிற வெப்சைட் தான். இட்ஸ் ஃப்ரீ. ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியம்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை, ஃப்ரீலே பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணுறது ஃப்ரீயில் தான் பண்ண போகிறேன். எப்படி பார்க்க போகிறேன் எல்லாத்தையும் இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் காட்ட போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், கூகுள் போய்ட்டேன், screener.in போட்டேன். இந்த பாருங்கள், இந்த சிம்பிள், இதுதான் அந்த வெப்சைட். ஓகேவா? ப்ரீமியமில் நீ எதுவும் பண்ண வேணாம், இட்ஸ் ஃப்ரீ தான். ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ நான் சும்மா ஒரு கம்பெனி ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? இப்படி இருக்குது. இந்த ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இந்த கம்பெனியை நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆய்வு செய்ய போகிறோம். ஒரு பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த நிறுவனம் எப்படி என்ன பண்ணுதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக பண்ணுறோம். இது டிப்ஸு கிடையாது, எதுவும் கிடையாது, எடுத்துக்காட்டுக்காக பண்ணுறோம். சரி, முதல்ல இந்த வெப்சைட்டில் போய்ட்டேன். இந்த சர்ச் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே போய்ட்டேன், ரத்னமணின்னு கொடுத்துட்டேன். ரத்னமணி எல்லாம் வந்துருச்சு. சரி, இங்கே பாருங்கள் சார், ரத்னமணி எல்லாம் வந்துருச்சு சார். முதல்ல பகுப்பாய்வு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சைன்இன் பண்ணணும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டீங்களா? பேர்லாம் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நம்பர்லாம் ஏதாவது ஒரு டுபாகூர் நம்பரை கொடுங்க. உங்கள் நம்பர் கொடுக்கணும் அவசியம். கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அந்த அளவுக்குள்ள ஒன்றும் கால்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துக்குங்க. ஓகே, அடுத்து அப்படியே வாங்க, கீழே வாங்க. அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க. ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். ஓகே, இப்படி வந்துடும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வந்துடும். ரைட்டா? இப்போ நீங்கள் இது பாருங்கள். இதில் இப்போ என்ன இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. இந்த டேட்டா மட்டும்தான் இருக்குது. இந்த பங்கை பொறுத்தவரையும் இந்த டேட்டா தான் காட்டுது. ஆனால் நான் ஒரு ராங் ஷீட்டை பார்க்கும் பொழுது மேக்ஸ் எவ்வளோ, சயின்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையும் காட்டுதில்ல. அது மாதிரி நான் பண்ணணும். ஒரே பார்வையில் தேர்வு செய்யணும்னா, நான் போகிறேன், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன், தக்காளி எடுக்கிறேன், செக் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பங்கை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒரே பேஜ் எல்லாம் இருக்கணும். அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், இங்கே பாருங்கள், எடிட் ரேஷியோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எடிட் ரேஷியோ அப்படியே இருங்க. இங்கே போய்ட்டு நான் ரிசர்வ், அவங்கள்ட்ட கையிருப்பு எவ்வளோ அடகிச்சா,
கடன் எவ்வளோ அடைக்குச்சா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, சரி ப்ராஃபிட் க்ரோத்து இருக்கா, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் வரிசைப்படுத்தி போகணும். அதுக்காக தான் ஆல்ரெடி நான் ஒரு சாம்பிளாக ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் சாம்பிள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதையே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கட் பண்ணிடுறேன், அந்த ப்ரொஃபைலை கட் பண்ணிடுறேன், என் ப்ரொஃபைலை. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது, முன்னாடி பார்த்தது கம்மி, இப்போ எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. சார் இது ஃப்ரீ வெர்ஷன் சார், பல பேர்த்துக்கு இது தெரியாது. ஃப்ரீ வெர்ஷனில் இவ்வளோ ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணலாம், இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டாந்துட்டேன். ப்ரமோட் ஹோல்டிங் பிளெட்ஜு ஒரே இடத்துல கொண்டாந்துட்டேன். ப்ராஃபிட்டு அண்டு லாபம் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டாந்துட்டேன். ஏன் ஒரு இடத்துல கொண்டாந்துட்டேன், கண்ணு பார்த்த உடனே இது டபுள் டிஜிட்டாக இந்த கம்பெனி தேருமா தேராதா, ஏன்னா தேர்வு செய்கிறோம். அப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வரது தானே முக்கியம். அதுக்காக தான் கொண்டாந்துருக்கேன். ரைட்டா, சரி. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்தால் மட்டும் போதாது, இதே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கங்க. இருங்க, இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்தால் போதாது. இது எப்படி இந்த மாதிரி வரிசையாக இதே வரிசையில் இதே ஆர்டரில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ரேஷியோ போயிடுங்க. இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரேஷியோவில் இப்படி ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஆஃப் ரிட்டர்ன், அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அடுத்து ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ, இபிஎஸ், ப்ரொமோட் ஹோல்டிங், இந்த மாதிரி வரிசையில் வச்சா தான் அங்கே வரும். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே உங்கள் கைபேசி, அலைபேசி, அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்ரு இதே செட்டப்பு பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட்டப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்துருச்சா, இப்போது சேவ் கொடுத்துட்டா வந்துட்டோமா, ரைட். சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒன்றா தேர்வு செய்கிறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரைட்டா, பாருங்கள் கம்பெனியோட பேர் வந்துருச்சு. இன்றைக்கி 14ஆம் தேதி பாருங்கள் விலை என்னவோ போயிட்டுருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. அடுத்து பிஎஸ்சியோட வெப்சைட்டோட லிங்க்கு, என்எஸ்சி வெப்சைட்டோட லிங்க்கு, இந்த கம்பெனியோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டாங்களா. இந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க்கு தட்டுறேன். ஓப்பன் ஆகுதா, கம்பெனியோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சா. ஓகே, இந்த வெப்சைட் அப்படியே வச்சுப்போம், ஏன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நமக்கு, அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்எஸ்சியோட வெப்சைட்டா, என்ஐசியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த பாருங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடுச்சா, பார்த்துருவோம். ஸ்லோ ஏண்டா ஸ்லோ, 5G போட்டும் ஸ்லோவா. ஓகே, ஸோ ரத்னமணி இங்கேயே வந்துடுச்சு. ரைட்டா, இதில் எத்தனை வருஷம் வரையும், மேக்ஸிமம் 30 வருஷம் வரையும் பார்த்துக்கலாம். இந்த 30 வருஷம் வரையும் இந்த டேட்டா, 30 வருஷம் டேட்டா, இந்த பாருங்கள் 30 வருஷத்துக்கு டேட்டா இருக்குது. இது என்எஸ்சியில். ரைட்டா, சரி என்எஸ்சி இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பிஎஸ்சியில் அதே மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகிக்கும். இப்போது அங்கே பாருங்கள், இந்த கம்பெனி நீங்கள் ஃபாலோ பண்ணுறாந்தா ஃபாலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட என்னென்னலாம் நிகழ்வு நடக்குதோ, அல்லது அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, ஸ்ப்ளிட்டு வருதோ, போனஸ் வருதோ, எந்த அனௌன்ஸ்மெண்ட் அதை பற்றி வந்தாலும் உங்களுக்கு இமெயில் வந்துடும். அதில் புஷ் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் போய் கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் அந்த ஸ்டாக்கை பற்றி. ஓகேவா, அந்த பங்குகளை பற்றி. சரி, அப்போ இது ஃபாலோ. இது பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு எக்ஸல்னு ஒரு கிளிக் கொடுத்திங்கன்னா இது இருக்கிற மொத்த கணக்கும் அப்படியே எக்ஸலாக மாறிடும். அதுவும் ஃப்ரீ, உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக வந்துடும். ரைட்டா, இப்போ நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகுனா, கொடுத்துட்டேன். இந்த பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேனா, இங்கே பாருங்கள் வெப்சைட் எல்லாம் வந்துருச்சா, எக்ஸலோட வந்துருச்சா. இது எல்லாத்துமே ஃப்ரீ. ஓகே, அடுத்து பாருங்கள் இந்த நிறுவனத்தை பற்றி என்னது அபவுட். இந்த கம்பெனி என்ன பண்ணுறது, ரத்னமணி மெட்டல்ஸ் லிமிடெட் எங்கேஜ் இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பைப்பு, ஸ்டீலு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. ரைட்டு, கீ பிஸ்னஸ் டியூப்ஸு, ஸ்டீல் டியூப்ஸு, பைப்ஸு 93% இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸையும் இங்கே பார்த்துக்கலாம். ரெவன்யூ எவ்வளோ ஏறி இருக்குது இந்த வருஷத்துலேருந்து, அந்த வருஷத்துலேருந்து 2022 2022 ரெவன்யூ எவ்வளோ ஏறி இருக்குது. அடுத்த பிஸ்னஸ் என்ன இருக்குது, பியரிங் ரிங்கு, அது ஒரு 6% பண்ணுறாங்க. அடுத்து பைப் ஸ்பூலு ஆக்சிலரி சப்போர்ட் சிஸ்டம் எத்தனை 1% இருக்குது. அடுத்து டொமஸ்டிக்கில் உள்ளூரில் எவ்வளோ தயாரிக்கிறாங்க, 76% உபயோகப்படுத்துகிறாங்க. 24% வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா இப்போ என்னென்ன யோசிக்கணும், டேரிஃபை யோசிக்கணும். அவர் அந்த ஈரான் வழியாக ரெட்சி வழியாக போச்சுன்னா அதில் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்போர்ட்டுன்னு இருந்தால். அதே சமயத்தில் அங்கேருந்து ஏஇடியாவோ யூஎஸ்டியாவோ வரும்பொழுது நமக்கு அதில் லாபம் எக்ஸ்போர்ட்டில். ரைட்டா, அதையும் பார்த்துங்க. அடுத்து கம்பெனி எக்ஸ்போர்ட்டு ப்ராடக்ட் ஓவர் 30 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் கனடா இதெல்லாம் இருக்கா.
எந்தெந்த கண்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு. அடுத்து கம்பெனியோட ஆர்டர் புக் பாருங்கள், 2400 கோடிக்கு ஆர்டர் புக் இருக்குது. அடுத்து மேனுஃபேக்சரிங் அந்த பிளான்ட் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது, அதோட பிளான்ட்டோட சைஸ் என்ன எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வேறு ஒரு கம்பெனி வாங்க போகிறீங்க, அவங்களோட சைஸ் என்ன, இதோட சைஸ் என்ன, இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக. அடுத்து கேபெக்ஸ், அவங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எங்கெங்கெல்லாம் பண்ண போகிறாங்க. ரைட்டா. அங்கே பாருங்கள், டுவர்ட்ஸ் த அடிஷன் ஆஃப், இங்கே பாருங்கள் அடுத்தது கார்பன் ஸ்டீல் பைப் செக்மெண்ட் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் கம்ப்ளீட்டட் பை 2025, அதாவது 2025 டிசம்பருக்குள்ளே இதை முடிக்கிறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா பைப்பு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, இப்போனா சேல்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் அது மாதிரி தான். அடுத்து ஃபோக்கஸ், இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 6000 கோடி 2025 எண்டில் 6000 கோடி வருமானம் ஈட்டுவோம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எங்கே சார் நான் பார்த்தேன், எபவுட்டில் பார்த்துட்டு, அதாவது அந்த நிறுவனத்தை பற்றி. அடுத்து கீ எலிமெண்ட் சார், இது நீங்கள் படித்தே தீரணும். 2 நிமிஷம் எப்படி கத்திரிக்காய் பார்க்குறோம், மாங்காய் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, அது மாதிரி இது பார்க்கணும். பார்த்துட்டா இந்த எபவுட்டில் அந்த கம்பெனியை பற்றி ஸ்கேம் இருந்தாலோ, பிரச்சனை இருந்தாலோ, கோர்ட்டு கேஸ் இருந்தாலோ எல்லாம் இதில் வந்துடும். பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் வந்துடும். ரைட்டாக தெரிஞ்சிடும். அடுத்து என்ன சார் இருக்குது, கிராஃப் இருக்குது சார். கிராஃப் என்ன சார், 1 இயர் கிராஃபு, 6 மாத கிராஃபு, 1 மந்த் கிராஃபு, 6 மாத கிராஃபு, 1 இயர் கிராஃபு, 3 இயர் கிராஃபு, 5 இயர் கிராஃபு, 10 இயர் கிராஃபு மேக்ஸிமம். ரைட்டா. என்எஸ்சியில் நம்ம 30 வருஷம் பார்த்தோம், இங்கேயும் ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 2006 ரைட்டு தான், 20 வருஷத்துக்கு இருக்குது. ரைட்டா, 20 வருஷத்துக்கு இருக்குது. அப்போது இதில் ப்ரைஸ் இருக்குது, அடுத்து ப்ரைஸ் இருக்குது. பி ரேஷியோ பாருங்கள், பி ரேஷியோவும் இருக்குது. அடுத்து சேல்ஸ் மார்ஜின் இருக்கா, அதுவும் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்கா, அதுவும் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, கிராஃபை நீங்கள் பார்த்துறீங்க. கிராஃப் என்றைக்குமே நான் அன்றைக்கி சொன்னேன் ஷார்ட்ஸில் கூட, என்றைக்குமே மேல் நோக்கி சென்றிருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை நம்ம தேர்வு செய்யணும். முதல்ல வாங்கிறதுக்கு இல்லை, தேர்வு செய்யவே நம்ம என்ன பண்ணணும், இந்த இதுதான் இருக்கணும். ரைட்டு. இதில் பாருங்கள், இப்போ நான் 1 இயர் போயிடுறேன். 1 இயர் இங்கே பாருங்கள், 50 DMA அண்ட் 200 DMA, அதாவது 50 நாட்களாக அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த எல்லோ கலர் கோடு. 50 நாட்களுடைய முந்தைய 50 நாட்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸு அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது அந்த ப்ரைஸு அந்த கோட்டுக்கு மேலே இருக்கா, கீழே இருக்கா, இது டெக்னிக்கலு. அதே மாதிரி 200 DMA பாருங்கள், அதுவும். ஸோ இது ஒரு ஸ்லைட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் போயிட்டோம். இந்த இதெல்லாம் இருக்குது. அடுத்து அலர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். அலர்ட்டு கொடுத்துட்டு, எனக்கு இந்த ப்ரைஸ் போச்சுன்னா எனக்கு அலர்ட் பண்ணிடு, இந்த ப்ரைஸ் போச்சுன்னா அலர்ட் பண்ணிடு. அடுத்தது கோல்டன் கிராஸ் ஓவர், டெத்து கிராஸ் ஓவருமாங்க. அதாவது எப்படின்னா, அந்த பாருங்கள், கோல்டன் கிராஸ் ஓவர்னா அந்த ஒரு நிமிஷம் இருக்குது, இங்கே பார்த்துருவோமா. கோல்டன் கிராஸ் ஓவர்னால் இப்படி, அதாவது அந்த 50 DMA இருக்குல்ல, அது 200 DMA உடச்சி மேலே போச்சுன்னா அது கோல்டன் கிராஸ் ஓவர். பாருங்கள் எப்போ கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, 2022 கிராஸ் ஓவர் ஆனது. அங்கே பாருங்கள், திரும்பி அதை விட்டு கீழே வரல. எப்போ வந்துச்சு, ஜனவரி 2025 தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், விலை மேல் நோக்கியே ஏறிக்கொண்டு இருக்கிறது. ரைட்டா. அடுத்து டெத்து கிராஸ் ஓவர்னால் அதே 200 DMAவுக்கு கீழே உடச்சி கீழே போயிடுச்சுன்னா டெத்து கிராஸ் ஓவர். அங்கே பாருங்கள், டெத்து கிராஸ் ஓவர் எங்கே, ஜனவரி 25 தான் டெத்து கிராஸ் ஓவர். இன்னைய வரையும் அதை விட்டு மேலே ஏந்திரிக்கல, கீழே போய்ட்டுருக்கு. ஏன்னா உலக பொருளாதாரம், வர்த்தகம் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ட்ரம்ப்னால. அதனால் அப்படி இருக்குது உலக அரசியல், ஜியோ பொலிட்டிக்கல். இதனால் இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்டாக்கு விலை எங்கே இருக்குது, 50 DMAக்கு கீழே இருக்குது, 200 DMAக்கு கீழேயும் இருக்குது. அப்போ நான் அலர்ட் கொடுத்துட்றேன், 50 DMAக்கு மேலே போனால் எனக்கு அலர்ட் பண்ணு, இதெல்லாம் இருக்குங்க. சரிங்க, அடுத்து என்ன சார் இருக்குது, ப்ராஸ் அண்ட் கான்ஸு. ஓகே, அடுத்து பாருங்கள், ப்ராஸ் அண்ட் கான்ஸு, அதாவது சிறப்புகள் மற்றும் குறைபாடுகள். சிறப்புகள் என்னென்ன, குறைபாடுகள் என்னென்ன இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த கான்ஸில் என்ன போட்டிருக்காங்க, குறைபாடுகள் என்ன போட்டிருக்காங்க, இதில் சிறப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சிடலாம். அது கீழே பாருங்கள், பியர் கம்பேரிசன் அதனை ஒட்டிய கம்பெனிகள், அதனை சார்ந்த கம்பெனிகள், அதுபோலவே பைப்பு தயாரிக்கிற கம்பெனிகள் எங்கெங்கே இருக்கிறாங்க, அவங்களோட நம்பர்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்றீங்க. அடுத்து அப்படியே வாங்க, அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படியே பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க, இங்கேருந்து அப்படி பாருங்கள். நெட் ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் சொல்லலை, எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் ஒரு 5 மந்த்து ப்ராஃபிட் என்ன இருக்கணும், கூடுதலாக கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு லாயக்கு. ரைட்டா. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இப்போ இயர் ஆன் இயர், இது பாருங்கள், இது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, இது இயர் ஆன் இயர் ரிசல்ட். இங்கே பாருங்கள், இயர் ஆன் இயர் ரிசல்ட்டு 277 கோடி, 300 கோடி, 500 கோடி, 600 கோடி, 542 கோடி, 620 கோடி. ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து பாருங்கள், சேல்ஸ் க்ரோத்து எல்லாம் பாருங்கள், 10 இயர் சேல்ஸ் க்ரோத், 5 இயர் சேல்ஸ் க்ரோத், 3 இயர் சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்குது, டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்குது.
ஓகே, ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருக்குது? இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள், 10 வருஷத்தில் 21%, ஒரு வருஷமாக 21%, 10 வருஷமாக கடந்த 10 வருஷமாக கொடுத்துட்டு இருந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. ஓகே, இதெல்லாம் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே சார், இதெல்லாம் என்னென்ன விவரம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன, இபிஎஸ்னா என்னங்க தான் நம்ம அடுத்து வருவோம். இப்போ முதல்ல ஃபியூச்சர்ஸ் என்னென்னங்க தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, ஈக்விட்டியாக ஷேராக எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரிசர்வ் எவ்வளோ வச்சுருக்குறாங்க, அங்கே பாருங்கள் ரிசர்வ் இதுவரையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதாவது 2015 900 கோடியாக இருந்தது, இன்றைக்கி 3800 கோடியாக ரிசர்வ் இருக்குது. கடன் எவ்வளோ இருக்குது, பாரோவிங்கு 241 கோடி தான் இருக்குது. அதர் லேபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, 860 கோடி இருக்குது. ஸோ டோட்டல் லேபிலிட்டிஸு அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 4970 இருக்குது. சரி, ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன, லேண்டு கிண்டு எல்லாம் இருக்கும். பாருங்கள், லேண்ட் இருக்குது பாருங்கள். லேண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க, 129 கோடிக்கு லேண்ட் எங்கேயோ வச்சுருக்காங்க. அடுத்து பில்டிங் மிஷினரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசட்டு, ரைட்டா. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், 638 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ பண்ணி வச்சுருக்காங்க இவன், 632 கோடிக்கு, ரைட்டு. அப்போ டோட்டல் அசட் இவ்வளோ இருக்குது, ரைட்டா. இதெல்லாம் தாங்க கணக்கு, ரைட்டா. அப்படியே வாங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ, அதாவது லாபம் வந்துருச்சு, ஆனால் என் கல்லாப்பெட்டிக்கு வந்துருச்சா, லாபம் வந்துருச்சு, என் கல்லாப்பெட்டியில் எவ்வளோ இருக்குது, அது மைனஸில் இருக்கா லாஸில் இருக்கா, கேஷ் ஃப்ளோ அது இருக்குது. அடுத்து ரேஷியோஸ் இருக்குது, அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டேன், இன்வென்ட்ரிக்கு வச்சுட்டேன், அந்த பொருள் உடனடியாக எத்தனை நாள் அதுக்கு விற்பனை போய் காசாக எனக்கு மாறுச்சு, அதெல்லாம் இதில் இருக்குங்க. அடுத்து முக்கியமானதுங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இல்லைங்க, ப்ரொமோட்டர் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாரு பார்த்துட்டிங்களா, எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கா, குறைச்சிக்கிட்டு இருக்காரா பார்க்கணுமா, லைட்டாக குறைச்சிருக்காரு. எப்போ 2022 இது வரையும் லைட்டாக குறைச்சிருக்கிறாரு. அடுத்து எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் யாராவது வச்சுருக்காங்களா, ஆமாம் 11% வச்சுருக்காங்களா. சரி, ப்ரொமோட்டர் பேர் நான் தெரிஞ்சுக்கணும் சார், ஏன்னா நீங்கள் வாங்குறீங்களா சார், தேர்வு செய்கிறீங்களா, ப்ரொமோட்டர் யார் சார், இந்த பாருங்கள் ஓனர் பிரகாஷ் எம் சங்வின்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, ரைட்டா, அவர் தான் ஓனரு. அதுக்கப்புறம் இத்தனை பேர் ஓனரிங்கில் வச்சுருக்கிறாங்க, 2% 3% சொல்லி. ஏன்னா யாரெல்லாம் முதலீடு போட்டாங்களோ அவங்கெல்லாம் ப்ரொமோட்டரில் இருப்பாங்க, ரைட்டா. அடுத்து பப்ளிக், நம்மளாம் எங்கே இருப்போம், 1%க்கு கீழே வச்சுருக்கவங்கலாம் எங்கே இருப்போம், நம்மலாம் பப்ளிக்கில் இருப்போம், நம்மலாம் இந்த இடத்துல இருப்போம், ரைட்டா. 1%க்கு மேலே போயிடுச்சுன்னா இங்கே பப்ளிக்கில் நம்ம நேமும் உங்கள் நேமும் கூட வந்துடும், 1%க்கு மேலே போயிட்டா, ரைட். அடுத்து கவர்மெண்ட் எதாவது வச்சுருக்கா, கவர்மெண்ட் இதையும் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் யார் சார் வச்சுருக்கா பாருங்கள், நலந்தா இந்தியா ஃபண்டு லிமிடெட் வச்சுருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன், அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து டிஏஎஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யாராவது வச்சுருக்காங்களா பாருங்கள், கோடாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு வச்சுருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்களா. கோடாக் மிட் கேப் ஃபண்டு வச்சுருக்காங்களா. அடுத்து டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சுருக்காங்களா. அடுத்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் வச்சு. சரி, எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஏன் சார் பண்ணியிருக்காங்க, இப்படியே ஓப்பன் பண்ணுறேன் எஸ்பிஐ. இங்கே பாருங்கள், எஸ்பிஐ ஓப்பன் பண்ணினா அந்த எஸ்பிஐ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாம் காமிச்சிடும் இந்த ஸ்க்ரீனரில். அவங்க எந்தெந்த ஷேரெல்லாம் கடைசி மாதம், இந்த மாதத்தை பார்த்துக்குங்க, டிசம்பர் 2025 எங்கெங்கெல்லாம் அவங்க ஹோல்டிங் வச்சுருக்காங்க, எதெல்லாம் வாங்கியிருக்காங்க, எதெல்லாம் விற்றுட்டாங்கங்கிறத கூட இந்த ஸ்க்ரீனரில் நம்ம உடனடியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ போங்க, ஐசிசி ப்ருடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாருங்கள், அதே மாதிரி அவங்களும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சார். சரி, அடுத்து ஹோல்டிங்கை பார்த்துட்டோமா. அடுத்து டாக்குமெண்டேஷன் சார், இதுதான் சார் முக்கியம். டாக்குமெண்டேஷன் என்ன அனௌன்ஸ் பண்ண பாருங்கள், 9th ஜனவரியில் வந்துருச்சு. ESG ரேட்டிங், ஓகே, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த ரேட்டிங் பாருங்கள், 9ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட்டு இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ரிப்போர்ட்டுன்னு படிச்சிடலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் எதாவது இருக்கா, மொமரண்டம் ஏதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்ரிமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க, ஆர்டர் வந்துச்சுன்னா, அக்வசிஷன் வந்துருச்சுன்னா அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்டிஜி ரைட்ஸு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியை வாங்கினாலோ, ஒரு கம்பெனியை விற்றாலோ, இல்லை ஒரு கம்பெனியில் முதலீடு செஞ்சாலோ, இல்லை ஒரு லேண்டை வாங்கினாலோ எல்லா அனௌன்ஸ்மெண்ட் இங்கே வந்துடும். ஏன் சொல்லணும், ஏன்னா நீங்களும் இப்போ பங்குதாரர், உங்களுக்கு சொல்லி தான் தீரணும், ரைட்டா. இது பிஎஸ்சிலையும் இருக்கும், என்எஸ்சிலையும் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் தெளிவாக இங்கே கீழே கொடுத்துருவோம். அடுத்து நான் ஆனுவல் ரிப்போர்ட், இதுதான் சார் முக்கியம். ஆனுவல் ரிப்போர்ட்டு நான் ஆல்ரெடி இந்த பாருங்கள் வெப்சைட்டில் அப்படியே இருக்குது. அதுக்கு தான் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணல இனி வரையும். அப்படியே நான் போகிறேன், இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் போகிறேன். வெப்சைட்டில் பாருங்கள், பைப்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, ஸ்டாக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபினான்ஷியலில் போய்ட்டேன். அப்போ ஆனுவல் ரிப்போர்ட் போகிறேன். இந்த பாருங்கள், 2024 2023 எல்லாம் இருக்குது. இதை தட்டினோம்னா ஆனுவல் ரிப்போர்ட் வந்துடும், அதை படிக்கலாம். அது எப்போ தேர்வு செஞ்சு முடிச்சுட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வாங்கும்போது தான் அதை ஆராயணும், ரைட். இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தாச்சா. அடுத்து கிரெடிட் ரேட்டிங், கம்பெனியோட கிரெடிட் ரேட்டு, கடன் வாங்கியிருக்காங்க அது கொடுத்துரு கிரெடிட் ரேட் அவங்க கொடுத்துருவாங்க, ஏஜென்சி இந்த கிரெடிட் இந்த கம்பெனி வந்து சிறந்த கம்பெனின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து கான்கால், அந்த கம்பெனியோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு,
ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே பார்த்துக்கலாம், ட்ரான்சிட்டில் பார்த்துக்கலாம். ஏஐ சம்மரி ஏஐ கொடுத்துருது. இந்த கம்பெனியில் ஓனர் என்ன பேசுனாரு, இன்வெஸ்டர் எவ்வளோ பண்ணாங்க, இந்த வருஷம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏன் இந்த ட்ரம்ப் பேசுனதுனால உலக பொருளாதாரத்தினால என்னென்னலாம் ஆகிருக்கு, அந்த நிலைகள்லாம் கம்பெனி எப்படி பாதிச்சிருக்கு, எவ்வளோ நன்மைகள் கொடுத்துருந்துருக்கு, இதெல்லாம் ஏஐ எடுத்து சொல்லிடும். அதுவே இல்லை முழுசாக நானே இப்போ ஏஐலாம் தேவையில்ல சார், நானே படிக்கிறேன், நீங்களே படிக்கலாம். அடுத்து பிபிடி இருக்குது சார், பிபிடியாகவே கொடுத்துட்டாங்க சார், பவர் பாயிண்ட்டாகவே கொடுத்துட்டானுங்க சார். அடுத்து ரெக்கார்டிங், வீடியோ பண்ண அந்த ரெக்கார்டு, அந்த டைரக்டரு, ஓனர்ஸு, ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இன்வெஸ்டர் பேசினா அந்த வீடியோ ரெக்கார்டு அதுவும் இங்கே இருக்குது சார். இதில் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க ஏன் சார்? ஏன்னா இட் இஸ் அ பப்ளிக் லிமிடெட். ஏன்னா ஒன்ஸ் நீ வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டாலே இதெல்லாம் தெரிவிக்கணும். ஏன்னா பொதுமக்கள் நாங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான். இவ்வளோ தான் சார், வெப்சைட்டு க்ளோஸ் முடிஞ்சு சார். இவ்வளோ தான் சார். இப்போது இந்த ஸ்க்ரீனரில் இருக்க ஃபியூச்சர்ஸெல்லாம் பார்த்துட்டோம், ரைட்டா? ஃபியூச்சர்ஸ் இன்னும் சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஒன்று சொல்கிறேன், சரி என்ன சார் சீக்ரெட்டு? இப்போ எல்ஐசின்னு நான் தட்டுறேன் சார், எல்ஐசின்னு தட்டி எனிவேர் சர்ச் எல்ஐசின்னு நான் கொடுத்துட்றேன் சார். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எல்ஐசின்னு நான் கொடுத்துட்டேன்னா எல்ஐசி சம்மந்தமான எல்லாத்தையும் நீங்கள் இங்கே படிக்கலாம். அடுத்து அது கான்காலில் மட்டும் வர மாதிரி எதாக இருந்தால் கொடு, அது எபவுட்டில் மட்டும் இருக்கிறதா இருந்தால் கொடு, அது அனௌன்ஸ்மெண்ட்டில் மட்டும் வர்றதா இருந்தால் கொடு. அப்படின்னா என்னென்னா, எப்படி சொல்கிறேன்னா, இப்போது சேல்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, சேல்ஸ் டபுள்டு, ஓகே, டபுள்டுன்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இங்கே பாருங்கள், சேல்ஸ் டபுள்டுன்னு கொடுத்தேன்னா இதெல்லாம் சேல்ஸ் டபுள்டு. இங்கே பாருங்கள், சன்லைட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி டபுள். அடுத்து பாருங்கள், இங்கே லோ டபுள்னு இருக்குது, ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஓகே, இப்போ எக்ஸாக்ட் ப்ரைஸே கொடுத்துட்றேன். சேல்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் நான் கொடுத்துட்டேன். அப்போ சேல்ஸ் நியர்லி டபுள்டு. இந்தியா பெஸ்டிசைடில் என்ன இருக்குது, சேல்ஸ் டபுளாக இருக்குது. ஏன் சார் இதை பார்க்கணும் சார்? ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சிம்பிளாக பிடிக்கலாம், ரைட்டா? அதனால் இங்கே நான் போய்ட்டு என்ன சேல்ஸ் டபுள்டுன்னு போட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், இன்வெஸ்டர் பேரை போட்டால் அவங்க பேரும் வந்துடும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இப்போ வந்து சங்கர் சர்மா கொடுப்போமா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சங்கர் சர்மாவெலாம், பார்ப்போம். இப்போ இந்த சங்கர் சர்மா பாருங்கள், இந்த பாருங்கள், சங்கர் சர்மா இல்லை, எக்ஸாக்ட் ஃபேஸ் என்ன கொடுப்பா, சங்கர் சர்மா இங்கே இருக்கார் பாருங்கள். இப்போது இந்த சங்கர் சர்மா எதுக்கு சார் நான் பார்க்கணும்? இந்த பாருங்கள் சார், சங்கர் சர்மா, ஐயோ அங்கே போயிடுச்சா சார், கம்பெனியை தான் பார்க்கணும். ஓகே, இப்போது இது சங்கர் சர்மாவை காட்டுது. இதோ இந்த தாமஸ் ஸ்காட் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் ஆஃப் அப்பீல் டெக்ஸ்டைல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட்டட் என்ன பண்ணுறாங்க. ஓகே, இப்படியே வாங்க, கீழே வாங்க, இங்கே பாருங்கள், பப்ளிக்கில் போங்க, இங்கே இருக்கார் பாருங்கள், சங்கர் சர்மா இருக்கிறாரா? இவ ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியில் இவர் வச்சிருக்கிறாரு சங்கர் சர்மா, ரைட்டா? இல்லாட்டி இவரை போடுவோமா, ஆஷிஷ் தவானை போடுவோமா, இந்த பாருங்கள், ஆஷிஷ் தவான், எக்ஸாக்ட் ப்ரைஸ் போடா தம்பி, போடா ஆஷிஷ் தவான். என்ன அது, இந்த ஆஷிஷ் தவான் நார்த்தனியார்சி என்னென்னவோ கம்பெனி. எதுக்கு நான் இதை காட்டுறேன்னாங்க, எப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், ஆஷிஷ் தவான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆஷிஷ் தவான் என்னென்னலாம் ஷேரை விற்றுருக்காருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 9ஆம் தேதி விற்றுருக்கிறாரு, புரியுதுங்களா? எல்லாம் இங்கே இருக்குது. எத்தனை ப்ரைஸு, 35 லட்சம் ஷேர் விற்றுருக்குறான் 9ஆம் தேதி ஏப்ரல் 2025. அப்புறம் 2021, 2018 எல்லா ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்க, இப்போ தலைவர் என்ன ஒன்று வச்சுருக்காரு, இந்த பாருங்கள், இவ்வளோ ஷேர் வச்சுருக்காரு. சங்கீதாக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? சங்கீதா இன்வெஸ்டர், நம்ம தமிழ்நாடு சங்கீதா, சங்கீதா என்ன கிருஷ்ணமூர்த்தியா, சங்கீதா பாலசுப்ரமணியமா, ஐயோ தெரியலையே, சங்கீதா சுந்தரமூர்த்தி, சங்கீதா சுந்தரமூர்த்தி, இந்த இவங்க தான் சங்கீதா சுந்தரமூர்த்தி. பார்க்குறீங்களா, அரண்டுருவீங்க. அம்மா நான் உங்களை பற்றி பெருமையாக தான் பேசுகிறேன், தப்பாக எதுவும் பேசலாமா? ஓகே, சங்கீதா. இப்போது ப்ரொமோட்டர் நான் போயிடுறேன். இந்த சங்கீதா எஸ்ன்னு இருக்குல்ல, கிளிக் மட்டும் பண்ணுறாங்க, ஆச்சரியப்பட்டுருவீங்க. கிளிக் மட்டும் பண்ணுறேன், பார்த்துக்கங்க அவங்க என்னென்னலாம் ஷேர் வச்சுருக்காங்க. ஏல மட்டும் எத்தனை கம்பெனின்னு பாருங்கள், ஏ. பியில் எத்தனை கம்பெனின்னு பாருங்கள், சியில் எத்தனை கம்பெனின்னு பாருங்கள், டியில் எத்தனை கம்பெனின்னு பாருங்கள், ஹெச்சில் பாருங்கள், ஐயில் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒத்த ஆள் ஒரு லேடி, யாருங்க அவங்க வந்து இந்த லோட்டஸ் ஐவியரோட ஷீஸ் ப்ரொமோட்டர் இந்த பாருங்கள், சங்கீதா கிருஷ்ணமூர்த்தி, கவிதா சுந்தரமூர்த்தி ரைட்டா, சுந்தரமூர்த்தி ராஜ்குமார், காளியண்ணா கவுண்டர் சுந்தரமூர்த்தி, இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்.
இவங்க வந்து ஷீ இஸ் பிக்கஸ்ட் இன்வெஸ்டர். இப்போ நான் எப்படி ஆஷிஷ் கொச்சாலே சொன்னேன், ஆஷிஷ் திவான் சொன்னேன், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்கிறேன். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா போய்டுவோமா? அந்த பாருங்கள் டைட்டன் போய்டுவோமா? டைட்டனில் போய்ட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் நான் என்ன எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். டைட்டன் போகிறேன், அவங்க தான் இறந்துட்டார். அப்போ அந்த ரேக்கா கிட்ட அந்த மேடத்திட்ட இருக்கும் தானே, இந்த பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் போயிட்டேன். ப்ரொமோட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம். எஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல். ஓகே, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் தெரிஞ்சிடும். அப்படியே வாங்க. இது தமிழ்நாடு. இதெல்லாம் இது வந்து டோட்டல் டைட்டனில் இருக்க இன்வெஸ்டர்ஸு. அப்படியே போங்க, பப்ளிக்கில் போங்க. இங்கே பாருங்கள், ரேகா ஜுன்ஜுன்வாலா போய் கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், ரேகா ஜுன்ஜுன்வாலா எவ்வளோங்க வச்சுருக்குறாங்க? ஒன்றுமே கிடையாதுங்க சங்கீத சுந்தரமூர்த்திக்கு முன்னாடி. ஆனால் வந்து நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக இந்த இவங்களை பற்றி தான் பேசுவானுங்க. ரைட்டு விடுங்க. அது இருக்கட்டும். நான் பார்த்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், நாட் அ சஜஷன், நாட் கோ டு ஃபாலோ எனிபடி. ஓகே, இப்போ இதை நீங்கள் ஃபாலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இவர் என்னென்னலாம் விற்கிறாரு, என்னென்னலாம் வாங்குறாரோ அதெல்லாம் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? ரைட். அடுத்து இப்போது நீங்கள் கேட்குறீங்க, இல்லை சார் தமிழ்நாடை காமிச்சிங்க. தமிழ்நாடு அவங்க எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துருவோமா? இதில் பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிரும். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு சார், இந்த பாருங்கள் சார், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? மணலி பெட்ரோல் வச்சுருக்காங்களா? ஆமாம். என்எல்சியில் ஸ்டேக் வச்சுருக்காங்களா? ஆமாம். சப்தகிரி அக்ரோ? ஆமாம். எஸ்கே மேக் ப்ராடக்ட்? ஆமாம். டிஎன் நியூஸ் பேப்பர்? ஆமாம். டிஎன் பெட்ரோ ப்ராடக்ட்? ஆமாம். டிஎன் டெலிகாமு இருக்குது. தான்ஃபா தூத்துக்குடி, இந்த தான்ஃபாக்கு இது இண்டஸ்ட்ரி இருக்குது. கடலூரோ தான்ஃபாக்கு அதுன்னு நினைக்கிறேன். கடலூரோ அல்லது தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். தான்ஃபாக்கு. அடுத்து டைட்டன். இப்போ எல்லாத்துலேயும் யார் வச்சுருக்கா? தமிழ்நாடு வச்சுருக்கு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் நம்ம கார்ப்பரேஷனு அவங்க வந்து ஸ்டேக் வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எங்கே சார் நான் பார்க்குறேன்? எல்லாத்தையுமே நான் பார்த்தது இங்கே தான் சார், ஸ்க்ரீனில் தான் சார் பார்க்குறேன். ஓகே, ஸ்க்ரீனில் தான் சார் பார்க்குறேன். இப்போது ரத்னமணி எகைன் போய்ட்றேன், ரத்னமணிக்கே போயிடுறேன். சரி, இவ்வளோ நேரம் பார்த்தது ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் சார். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி மைண்டில் வச்சுங்க. ஒரு மளிகை கடை அண்ணாச்சி நடத்துகிறாரு, அவர் பேர் மணி என்னன்னு வச்சுங்க. மணி என்ன மளிகை கடை அண்ணாச்சி நடத்துகிறாரு. அந்த கடையில் மொத்த இன்வெஸ்டர் எல்லோரும் சேர்ந்து ஒரு 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் ஷேர்லாம் வாங்கியிருக்கிறீங்க, நான் ஷேரை வாங்கியிருக்கேன் மணி என்ன கடையில். அவர் கடை இருக்குல்ல, மொத்த அந்த கடையில் இருக்கிற கடை, அவரோட ஊழியர்கள், அவரோட சம்பளம், அவரோட மிஷினு, அவருக்கு பேரில் இருக்கிற லேண்டு, இந்த கம்பெனியோட தொடர்புடைய லேண்டு, அவருடைய அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க சொத்து, அவர் வண்டி வச்சுருக்க 4 வண்டி, லாஜிஸ்டிக்கு, சப்ளை, அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த மதிப்பு அது என்னவோ அதுதான் மார்க்கெட் கேப். புரிஞ்சிச்சுங்களா? இங்கே இருக்கு பாருங்கள் மார்க்கெட் கேப். கரெக்டாக? இன்றைக்கி நம்மளாம் 1000 ரூபா போட்டோம்ல, போட்டு விற்றுட்ருக்கோம். நம்ம 1000 பேத்துக்குள்ள நம்மளே விற்றுக்கிட்டு இருக்கோம். என்ன, நான் 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 விற்றேன். அடுத்து குமார் வாங்கினாப்புல 200 அவர் 400 செல்வேந்திரன் விற்றார். அடுத்து செல்வேந்திரன் வாங்கினான் 400 வாங்கி அவன் 600 விற்றான். அடுத்து சீனிவாசங்க 600 வாங்கினான். இப்போ நமக்குள்ளே இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன சார் கரண்ட் ப்ரைஸு? 2181 சார் கரண்ட் ப்ரைஸு. மேக்ஸிமம் போனது எவ்வளோ சார்? 3154 வரையும் போய்ட்டு 2175 வரையும் வந்திருக்கு சார். ரைட்டு சார், ஒன்றா போய்டுவோம் சார். ஃபஸ்ட்டு இபிஎஸ்னால் என்ன சார்? சார் நம்மெல்லாம் 1000 பேர் இருக்கோம்ல, ஷேர் போட்டோம்ல. இப்போ மணி என்ன 1 லட்ச ரூபா லாபம் பார்த்துட்டார். எவ்வளோ லாபம்? சேல்ஸு 2 லட்சம் பண்ணிவிட்டு லாபம் 1 லட்சம் பார்த்துட்டாரு. அந்த லாபம் 1 லட்சம். இப்போ நான் 1000 பேர் இருக்கும். 1000 பேர்த்தில் டிவைடேட் பண்ணால் எவ்வளோ சார் வருது? 100 வருதா? 100 தானே சார்? 1000 பேர் சார். 1000 பேர்த்துக்கும் 1000 பேர் ஷேர் வாங்கிட்டோம் சார். ₹1,00,000 சார். டிவைடேட் பண்ணுங்கள் சார். அதாவது ப்ராஃபிட் டிவைடேட் பை டோட்டல் ஷேர் போட்டோம்னா எவ்வளோ சார் வருது? 100. இபிஎஸ் 100. அதாவது நான் அதாவது அந்த நிறுவனம் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ லாபத்தை ஈட்டி கொடுக்குது, அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். ஒரு பங்குதாரருக்கு ஒரு பங்குக்கு அது சம்பாதித்த தொகை, அதுதான் ஏர்னிங் பர் ஷேர் சார். இபிஎஸ் ஷுட் பி டபுள் டிஜிட்டில் இருக்கணும். 10 கீழே இருக்குது, அது உருப்படுமா? 10 கீழே தான் இருக்குது. சரி, 15, 20 சார் டபுள் டிஜிட்டில் இருக்கணும் இபிஎஸ். புரிஞ்சிடுச்சா சார்? நான் என்ன சொன்னேன்? மொத்த வருமானம், மொத்த லாபம் டிவைடட் பை டோட்டல் ஷேரு அது என்ன வருது? இபிஎஸ் எவ்வளோ இருக்கணும்? டபுள் டிஜிட்டில் இருக்கணும். ரைட், ஓகே சார். அடுத்து பிஇனா என்ன சார்? அதாவது இன்றைக்கி ப்ரைஸ் இருக்குல்ல, ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை வகுக்கிறோம் எத்தனை? இபிஎஸ்ஸால். ஏர்னிங் பர் ஷேர் முன்னாடியே பார்த்துட்டோம்ல சார், அந்த ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கங்க சார். இன்றைக்கி ப்ரைஸ் எடுத்துருங்க சார், அதால் வகுத்துருங்க சார். இன்னையோட விலையை
அந்த ஷேர் ஒரு ஷேருக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டி தந்த இபிஎஸ்ஸால் வகுத்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வருதுல, அதுதான் ப்ரைஸ் ஏர்னிங். 10,000 இருக்குது, நான் பார்க்குறேன் 10,000 அப்படிங்கிறேன். அப்போ நீங்கள் உடனே பிஏ தான் போய் பார்க்கணும். பிஇ எவ்வளோ இருக்குது? பிஇ 30 தான்ப்பா இருக்குது, 20 தான்ப்பா இருக்குது. ஓ அப்போ சீப்பு தான்ப்பா, தூக்குப்பா, வாங்குப்பா. அதுதான் காரணம். அப்போ பிஇ எதுக்காக இருக்குது? இந்த ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸ் தானே நிர்ணயிக்கிறதுக்காக பண்ணுறோம். அது என்ன கால்குலேஷன் எப்படி பண்ணுறோம்? இந்த விலை மணி அண்ணனோட மளிகை கடை இருக்குல்ல, அதோட ஷேரோட விலை எவ்வளோ, அதோட விலை எத்தனை இபிஎஸ் எவ்வளோ கொடுத்துச்சு, அந்த இபிஎஸ் போட்டு கழிச்சோம்னா போட்டு வகுத்தோம்னா என்ன ஆன்சரோ அதுதான் பிஇ. ரைட் சார். முக்கியமாக இன்னொன்று பிஇஜி ரேஷியோ, பெக் ரேஷியோ. அதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. பெக் ரேஷியோ இங்கே பாருங்கள். பெக் ரேஷியோ எவ்வளோ இருக்குது? 1.3. ரேஷியோ எவ்வளோ சார் இருக்கணும்? <1 அல்லது <2 இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் பிஇஜி ரேஷியோ இருக்கணும் சார். இந்த பிஇஜி ரேஷியோ நீங்கள் 1 மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், பிடிச்சிடலாம். ரைட்டா சார்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படியே பார்ப்போம். என்ன சார் பிஇஜி ரேஷியோவில் அப்படி என்ன சார் இருக்குது? இந்த வரேன் சார். பிஇஜி ரேஷியோ சார், பிஇஜி ரேஷியோ நான் 1ன்னு கொடுத்துட்றேன் சார். ஓகே. அடுத்து டெப்டி ஈக்விட்டி சார். ஓகே, 1ன்னு கொடுத்துட்றேன் சார். ஓகே, அதாவது டெப்டி ஈக்விட்டினா டோட்டல் கடனில் நான் அப்படியே ஒன்று வரேன். அடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அது வந்து மோர் தென் 20,000 கொடுத்துட்றேன் சார். ஓகே, இபிஎஸ்ஸு மோர் தென் ஒரு 20 கொடுத்துட்றேன் சார். 20 கொடுத்துட்டேன்னா பாருங்கள் சார், 5,000 கம்பெனியை ஃபில்ட்ரு பண்ணி 57 கம்பெனியாக மாறிடுச்சு பாருங்கள். 5,000 கம்பெனியை ஃபில்ட்ரு பண்ணி 57 கம்பெனியாக வந்துச்சு. ஏன் சார்? பிஇஜி ரேஷியோ போட்டோம்னா க்ரோத்து காமிச்ச கம்பெனி மட்டும்தான் இதில் காட்டும் சார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார், க்ரோத்தாக சார் முக்கியம், எனக்கு விலை தான் சார் ஏறணும், ஷேரோட விலை தான் சார் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் காம்ப்ரமைஸ் சில இடத்துல பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் பிஇஜி ரேஷியோ 1ன்னு வச்சுக்கோங்க, அது சால சிறந்தது. ஓகே, ரத்னமணியில் போயிடுவோமா திருப்பி? ஓகே, இப்போ பிஇஜி ரேஷியோ சொல்லியாச்சா? அப்போ க்ரோத் ரேஷியோவை காட்டுறதா, அதாவது பெக் ரேஷியோ அப்படின்னா பிஇ க்ரோத். அந்த பிஇ பார்த்துட்டோம். அந்த பிஇ வளருதா, அதோட ரேஷியோ என்ன, அதுதான் இப்போ பார்த்துட்டோம் சார். அடுத்து ப்ராஃபிட் க்ரோத் என்ன சார்? குவார்டர் ப்ராஃபிட் க்ரோத்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? டபுள் டிஜிட்டில் இருக்கணும். குவார்டர் செப்டம்பரில் வந்ததை விட டிசம்பர், இங்கே போங்க, இதுக்கு பிடிச்சி இந்த செப்டம்பரை விட இந்த பாருங்கள், இந்த செப்டம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த செப்டம்பர் 99 சார், இங்கே 133 சார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? குவார்டர் வளர்ந்துருக்கு, அதுதான் ப்ராஃபிட் க்ரோத்து. அடுத்து அப்படியே வாங்க, சேல்ஸ் க்ரோத்து பாருங்கள். சேல்ஸ் இங்கே பாருங்கள், செப்டம்பர் 971, அடுத்து டிசம்பர் எவ்வளோ 1300. அப்போ சேல்ஸ் என்ன இருக்குது? சேல்ஸும் வளர்ந்துருக்கு, அதையும் பார்க்கணும். அடுத்து இயர் ஆன் இயர் வந்துருங்க. இயர் ஆன் இயர் அப்படியே பார்த்துறேன். ஒரு மார்ச் எடுத்துக்கிறேன், 2003 இருந்தாருங்க. சரி, 2024 எடுத்துக்கிறேன். 2024 5,553 சேல்ஸு, இங்கே 5,186 சேல்ஸ். க்ரோ ஆகிருக்கு. அப்படியே வாங்க, ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் இங்கே பாருங்கள், சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கு, ப்ராஃபிட் அங்கே வரல. என்ன அர்த்தம் சார்? ஏன் எக்ஸ்பென்சஸ்ஸு இங்கே கூடிடுச்சு. எங்கே கூடிடுச்சு? இங்கே பாருங்கள், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். இங்கே 4,162 தான், இங்கே 4,360 போயிடுச்சா? அதில் ஒரு 200 கோடி அங்கே போயிடுச்சா? கரெக்டாக இல்லையா? 200 கோடி பக்கத்தில் போயிடுச்சா இல்லையா? இதுதான் அங்கே போயிருக்கு. அப்போ எக்ஸ்பென்சஸ் எங்கே சார் போயிருக்கு? என்ன சார் போயிருக்கு? மெட்டீரியல் காஸ்ட்டு சேமாக தான் சார் இருக்குது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கொஞ்சம் கூடி இருக்குது. எம்ப்ளாயி காஸ்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க யாருக்காவது, சேலரி இன்க்ரிமெண்ட். இங்கே பாருங்கள் சார், எம்ப்ளாயி காஸ்ட்டு இங்கே எவ்வளோ சார் இருக்குது? ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் சார், இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த ரத்தனமணியில் வேலை செய்கிறவங்களுக்கு எம்ப்ளாயி காஸ்ட்டு எவ்வளோ சார்? 6. ஓகே, இப்போ அப்படியே இன்ஃபோசிஸ் போகிறேன். இன்ஃபோசிஸில் வடாத மினி, இன்ஃபோசிஸில் எக்ஸ்பென்சஸ்ஸு போகிறேன். எம்ப்ளாயி காஸ்ட்டு பாருங்கள் 53 சார். புரியுது ஐடிலாம் ஏன் சம்பளம் அதிகமாக வாங்குறாங்கண்ணே? இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் அப்படியே காட்டுது பாருங்கள். எம்ப்ளாயி காஸ்ட்டு அவன் வர்ற மொத்த சேல்ஸ்லாம் அவன் 53% ஒர்க்கர் ஐடி எம்ப்ளாயிஸ் கொடுக்குறான். அதனால தான் ஐடி பசங்களாம் போய் ஐடியில் சேர்றான். ரத்தனமணியில் போய் யாராவது சேருவானா? சம்பளம் 5% தான் தரான். அப்போ என்ன இருந்தால் 5% இருந்தாலும் பர்சன்டேஜ் 5, ஆனால் சேலரி கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனாலும் இருந்தாலும் மக்கள் அங்கே கம்மியாக இருப்பாங்க, சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் 53% தரோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் நான். ஓகே, அடுத்த ரத்தமணியே போய்டுவோமா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கணும், 3 இயர் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கணும், ப்ராஃபிட் குவார்டர் சேல்ஸ் கூட இருக்கணும். அடுத்து 5 இயர் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கணும். அடுத்து சேல்ஸ் 5 இயர் டிஜிட் டபுள் க்ரோத்தில் இருக்கணும். 3 இயர் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கணும். அடுத்து சேல்ஸ் க்ரோத்து அட்லீஸ்ட் சிங்கிள் டிஜிட்லேயே இருந்தால், அதாவது போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு ஏதாவது இருக்கணும் சார். இதெல்லாம் சார். அடுத்து ரிசர்வ்ஸு, வைப்பு நிதி அவங்கள்ட்ட எவ்வளோ வச்சுருக்காங்க? 3,800 இருக்குது. அடுத்து டெப்டி ஈக்விட்டி சார், டெப்டி ஈக்விட்டி <1 இருக்கணும்.
டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா இது நமக்கான ரேஷியோ. அதாவது ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ ஒன்றா தான் இருக்கணும். எதனாலனா இந்த நிறுவனத்தில் இருக்கிற கடன் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டிவைடட் பை ஷேர் ஈக்விட்டி, டோட்டல் ஷேர் ஈக்விட்டியில் போட்டோம்னா 1ன்னு வந்துருச்சுன்னா டிவைடேட் பண்ணி வகுத்து 1ன்னு வந்துருச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்குது, அவங்களால சமாளிக்க முடியும்னு அர்த்தம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வர்ற லாபத்தை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ப்ராஃபிட் வரும் சார், கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? அதனால தான். அடுத்து பாருங்கள், டவுன் ஃப்ரம் 54 வீக்கு 54 வீக்லேருந்து ஒரு வருஷத்துலேருந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31% கீழே இறங்கியிருக்கு. அதெல்லாம் தான் பாருங்கள், இப்படி பாருங்கள், ஒரு வருஷம் இங்கே இறங்கியிருக்குல்ல, இங்கேருந்து இங்கே இறங்கியிருக்குல்ல, 3000 சொச்சத்துலேருந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 2600, இப்போ 30% இறங்கியிருக்கு. கரெக்டாக? அதையும் பார்த்துட்டோமா? ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா அடுத்து புக் வேல்யூ. என்ன சார் புக் வேல்யூ? சார் புக் வேல்யூனா என்னென்னா, அந்த மணி அண்ணன் கடை இருக்குல்ல, மணி அண்ணன் கடை எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிற பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் விற்று எல்லா ஷேர் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? 552 ரூபா கொடுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி டீலிஸ்டிங் போகுதுன்னா அது பேர் டீலிஸ்டிங். ஒருவேளை அந்த கம்பெனி டீலிஸ்டிங் போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்கணும்? 552 கொடுக்கணும். 552 ரூபா கொடுக்கணும். அப்போ தொகை எவ்வளோ கொடுக்கணும்? 552 ரூபா கொடுக்கணும். அப்போது இவங்க கொடுக்கும்போது ஓட்டிங்லாம் கொடுப்பாங்க. நான் டீலிஸ்ட்டு போகிறோம், யாருக்காக இருப்பேன், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? 2300 வாங்கிட்டு யாராவது ஓட்டு போடுவாங்களா சார்? ஓட்டு போட முடியாது. அப்போ மக்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான், ஓட்டிங் பவர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த டீலிஸ்ட்டே போக முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த எல்சித்னு ஒரு கம்பெனி காட்டுறேன். எல்சித்னு ஒரு கம்பெனி, ஓகே, அங்கே பாருங்கள் அவங்களோட புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1,23,000. அவங்களோட புக் வேல்யூ எவ்வளோ? 4,60,000 இவன் என்ன பண்ணால், போன வருஷத்துக்கு முன்னாடி நான் டீலிஸ்ட்டு போகிறேன்னா, டீலிஸ்ட்டு போகும்போது 6 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் கொடுன்னு சொல்லி செபிக்கு சொன்னோன்னே, நான் டீலிஸ்ட்டு போகல, நான் பரவாயில்ல இருக்கிறேன்ட்டான். ஏன்னா அவன் என்ன நினச்சானா, மொத்தமாக பணத்தை போட்டோம், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினோம், போட்டுட்டோம், நல்ல லாபம் கிடச்சிருச்சு, நம்ம எக்ஸிட் ஆகிடுவோன்னு நினச்சான். ஆனால் எக்ஸிட்லாம் ஆக முடியாது. செபி என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை எல்லாத்துக்கும் நீ இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணு போகலான்னா. ஏன்னா இவன் என்ன பண்ணான்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து எப்படி சின்ன கம்பெனி, இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், 2014 இவன் 115 கோடி எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். 2014 சார், இதான் சார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க சார். 115 பண்ணியிருக்கான். இது பாருங்கள், 115 பண்ணது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10,000 கோடி இருக்குது அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அவனோட கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ? 2,000 கோடி தான். மார்க்கெட் கேப் எவ்வளோ சார்? இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு 2,000 சார். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிசர்வ் பாருங்கள் 9,000 கோடி. என்ன பண்ணியிருக்கானா இவன், 114 கோடிக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால், அது என்ன இன்வெஸ்ட் பண்ணனா, ஏஷியன் பெயிண்ட்ஸில் அவன் இன்வெஸ்ட் பண்ணி கடன் வளர்ந்துருச்சு. அதுதான் மேட்ரு. ஓகே, எதுக்குன்னா இதெல்லாம் காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறேனுங்கிறது. அப்படியே போங்க. அடுத்து பப்ளிக்கா போடும். டிஎஸ் ப்ரொமோட்டரில் வந்துருவானா என்ன? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கான் பாருங்கள். ஐயோ போயிடுச்சா, எப்படி போச்சு? இங்கே பாருங்கள், இஎல்சிடி அங்கே பாருங்கள். இவனை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இவன் பாருங்கள், 2016 2.95 ஸ்டேக் எடுத்துட்டான் ஏஷியன் பவரில். அந்த பணம் வளர்ந்து என்ன ஆகிருக்கு, இன்றைக்கி வரையும் அந்த ஸ்டேக் அப்படியே இருக்குது. அந்த பணம் என்ன ஆகிடுச்சு, அவன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிடுச்சு, வளர்ந்துருச்சு. அப்போனா இந்த நிறுவனத்தில் பங்கு போட்ட நான் என்ன பண்ணணும், எனக்கும் வளர்ந்துருக்கும், ரைட்டா? ஆனால் இவன் என்ன நினச்சானா, நான் போயிட்டு எக்ஸிட் கொடுத்துட்றேன், டீலிஸ்டிங் போகிறேன்னா. ஆனால் டீலிஸ்டிங் போக விடலை. புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? அதாவது இந்த நிறுவனத்தில், ஏஷியன் பெயிண்டில் இந்த நிறுவனம் 2014 இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஏதோ ஒரு 10 கோடியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அது வளர்ந்து 10,000 கோடியாக மாறிடுச்சு. 10,000 கோடியாக மாறணும்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது நீ 10 கோடி போடும்போது நான் வந்து 100 ரூபா கொடுத்தேன்ல, இன்றைக்கி எனக்கு 1 லட்ச ரூபா கொடு. அதுதான் டீலிஸ்டிங் ப்ராசஸ். அதனால் புக் வேல்யூ என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ புரிஞ்சிச்சா? புக் வேல்யூ சார். ROEன்னு என்ன சார்? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது நம்ம போட்ட பணம், மளிகை கடை அண்ணன் இருக்கிறாரில்ல, நம்ம 1000 பேர் போட்ட பணத்துக்கு அவர் கடையிலேருந்து எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16% வந்திருக்கு. அப்போ தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நம்ம கொடுத்த காசை வச்சு அண்ணாச்சி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கா? 16% சம்பாதிச்சிருக்காரு. சரி, ROCEனா என்ன சார்? ROCனா நம்ம கொடுத்த பணம் ப்ளஸ் அண்ணாச்சி அவரோட சொந்த பணம் போட்டு மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கா? 21% எடுத்திருக்கா. அப்போது ROCE டபுள் டிஜிட்டில் இருக்கணும், ROE டபுள் டிஜிட்டில் இருக்கணும், ROCE 5 இயர் டபுள் டிஜிட்டில் இருக்கணும்,
ROE 5 இயர்ஸ் டபுள் டிஜிட்டில் இருக்கணும். அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது அண்ணாச்சி கடைக்கு லாபம் வந்துருச்சு. ஒரு இந்த குவார்ட்டரில் வரக்கூடிய மார்ச்சில் அவருக்கு வந்து லாபம் வந்துருச்சு. ஒரு ஒரு 1 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு. லாபம் பேப்பரில் வந்திருக்கு, அவர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா 1 லட்ச ரூபா லாபம் வந்திருக்கும். அவர் புது ஃப்ரிட்ஜ் 2 வாங்கியிருப்பார். ஐஸ்கிரீம் உள்ளே விற்கிறேன்ட்டு புதுசாக என்ன பண்ணியிருப்பார், ஐஸ்கிரீம் செட்டு அந்த ஃப்ரீசர் வாங்கியிருப்பார். அதுக்கு வாங்கினது இஎம்ஐயில் வாங்கியிருப்பார். அந்த லாபத்துலேருந்து 60,000 அடைச்சிருவார். அப்போ டோட்டலாக ஆக மொத்தம் எவ்வளோ, 40,000 தான். உண்மையாகவே லாபத்துலேருந்து எவ்வளோ என் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்குக்கு வந்துச்சு அப்படிங்கிறதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். இதையும் பார்த்துக்கங்க. அடுத்து டிவிடெண்டு. அதெல்லாம் டிவிடெண்ட்னா என்ன சார், ஈவுத்தொகைனா அந்த சில நிறுவனங்கள் என்ன பண்ணும்னாக்க தன்னோட லாபத்தை பிரித்து கொடுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் முன்னேறணும், பெரிய பிளான்ட்டு போடணும், பெருசாக இது பண்ணணும் ஐடியா இல்லாத கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஐடிசி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும், மக்களே நீங்கள் தான் பண்ணணும். P20 நல்லதா, லோ P இருக்குது சார். லோ P இட் இஸ் அ வேல்யூ ட்ராப்னு சொல்லுவாங்க. லோ Pயில் போய் மாட்டிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த பாருங்கள், எல்லா கவர்மெண்ட்டையும் எடுத்துங்க. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் எவ்வளோ சார் இருக்குது, P எவ்வளோ சார், 5 இருக்குது. போய் வாங்கலாமா சார் நான், P 5 சார், அப்படின்னா லோ தானே இருக்குது சார். இது வந்து P லோவாக இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மின்னு அர்த்தம். இதை தான் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் 30-40 பக்கத்துலேயாவது இருக்கணும். அதாவது என்னென்னா புக் வேல்யூ எவ்வளோ சார் இருக்குது, 700 ரூபா. கரண்ட் ப்ரைஸோட கூட சார் டீலிஸ்டிங் போனால் 700 ரூபா கிடைக்கும். அப்போ நான் வாங்கலாமா. அடுத்து ROC எல்லாம் டபுள் டிஜிட், பரவாயில்ல, ஓரளவுக்கு டபுள் டிஜிட்டில் இருக்குது. EPS 100 EPS 100 ரூபாய்க்கு இருக்குது. PEG ரேஷியோ நம்ம சொன்ன மாதிரி லெஸ் தென் 1 இருக்குது. ஓகே, டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது சார். ஃபினான்ஸுக்கு மட்டும் டெப்ட் ஈக்விட்டி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து லெண்டிங் கொடுப்பாங்க, RBI கிட்டேருந்து வாங்குவாங்க. அதனால் டெப்ட் ஈக்விட்டி அதான் கடன் அதிகமாக இருக்கும். மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கோ NBFCக்கோ பேங்க்குக்கோ அது இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது இன்னைய வரையும் 2017 700 ரூபாய்க்கு வந்தவன் இன்னைய வரையும் அந்த ப்ரைஸுக்கே அவன் வரல. ஏன், P நல்லா தானே இருக்குது. இது பேர் தான் வேல்யூ ட்ராப். இப்போது ஐடிசி நான் போகிறேன், ஐடிசி போயிட்டேன். இது வேல்யூ ட்ராப்பானுங்கிறது சும்மா நீங்களே சொல்லுங்கள் சார், எனக்கு நீங்களே சொல்லுங்கள். ப்ராஃபிட் க்ரோத்து இருக்கா, டபுள் டிஜிட்டில் இருக்கா, இல்லை. 3 இயர் ப்ராஃபிட் க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்கா, இல்லை. இந்த குவார்ட்டர்லேயாவது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் க்ரோத்தில் இருக்கா, டபுள் டிஜிட்டில் இருக்கா, இல்லை. ப்ராஃபிட் 5 இயர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, டபுள் டிஜிட்டில் இருக்கா, கிடையாது. சரி, சேல்ஸ் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கா, கிடையாது. சரி, சேல்ஸ் டபுள் டிஜிட்டில் இருக்கா, 5 இயர் க்ரோத்து டபுள் டிஜிட்டில் இருக்கா, அதுவும் கிடையாது. சேல்ஸு க்ரோத் இன் 3 இயர் டபுள் டிஜிட்டில் இருக்கா, அதுவும் கிடையாது. என்ன சார், எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இது ஒரு வேல்யூக்காக, ஐடிசிங்கிற ஒரு நேமுக்காக, அது மேலே இருக்கிற நம்பிக்கைக்காக மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா அதுக்கு? ஓகே, ஏன்னா கம்பெனியோட இன்சென்ட்ரிக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? இதை அதே அண்ணாச்சி கடை, நம்ம சொன்ன மணி அண்ணாச்சி கடை மவுண்ட் ரோட்டில் போய் போட்டிருந்தாருன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அது மாதிரி தான். ஸோ அந்த பிராண்ட் நேமுக்கு இருக்குது. ஆனால் பிராண்ட் நேமை பார்த்து வாங்கணுமா, நம்பர்ஸை பார்த்து வாங்கணுமா? ஒரு பையன் அவன் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு இப்படி நடந்து வரான். அந்த பையனும் நல்ல பையனும் மார்க்கு பார்ப்பீங்களா, இல்லை ரேங்க் சீட்டில் நம்பர் எவன் ரேங்க் அதிகமாக இருக்கணும் அவனை பார்ப்பீங்களா? அதானே சார் பார்ப்பீங்க. தக்காளி கூட கிடச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தக்காளி கூட துபாயிலேருந்து வந்துச்சு, தக்காளி அழுகி இருக்குது, வாங்குவீங்களா சார்? வாங்க மாட்டீங்க. அதே மாதிரியே பிராண்டை பற்றிலாம் வாங்கக்கூடாது, நம்பர் இருக்கா. ஸோ நம்பருக்கு நம்ம ரிப்பீட்டு நம்ம திரும்பி போயிடுவோம். நான் வந்து இது சும்மா எடுத்துக்கிறேன், ஸ்ரீராம் பிஸ்டன் ஒன்று எடுத்துக்கிறேனே, ஏன்னா சொன்னதே சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக. சரி, ஸ்ரீராம் பிஸ்டன் P24 ஓகே, சீப்பாக இருக்கா, விலை இன்றைக்கி நான் கொடுக்குற விலை கொடுக்குறேன், இவ்வளோ விலை கரெக்டாக இருக்கா? ஆமாம், கரெக்டாக இருக்குது. அடுத்து ROC டபுள் டிஜிட்டில் இருக்கா? ஆமாம், டபுள் டிஜிட்டில் இருக்கா. ROCE 5 இயர் டபுள் டிஜிட்டில் இருக்கா? ஆமாம், டபுள் டிஜிட்டில் இருக்குது. ROE டபுள் டிஜிட்டில் இருக்கா? டபுள் டிஜிட்டில் இருக்குது. ரைட்டா? அடுத்து கேஷ் ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கா? ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. ப்ளெஜ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கா? இருக்குது. EPS இருக்கா? 100 இருக்குது. பெக் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கா? ஆமாம், 1 இருக்குது. ரிசர்வ் இருக்கா? ரிசர்வ் நல்லாவே இருக்குது. டெப்ட் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்குது. பெக் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்குது. அடுத்து ப்ராஃபிட் பத்திரம், ப்ராஃபிட் க்ரோத் டபுள் டிஜிட்டா? ஆமாம். 3 இயர் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டு. ப்ராஃபிட் சார் 5 இயர் டபுள் டிஜிட்டு. சேல்ஸ் க்ரோத்து டபுள் டிஜிட்டு. இப்போ 3 இயர் 5 இயர் க்ரோத்து டபுள் டிஜிட்டு. சேல்ஸ் க்ரோத்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் டபுள் டிஜிட்டு. இயர் ஆன் இயர் சேல்ஸு குவார்ட்டர் டபுள் டிஜிட்டு. இதெல்லாமே டபுள் டிஜிட்டில் இருக்கா சார்? டபுள் டிஜிட்டில் இருக்குது. ரைட்.
அதனால தான் சார் இந்த பங்கு இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது சார். இது சாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஏன் சார் அதிகமாக இருக்குது? இவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். சேல்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். பிஇ பாருங்கள். பிஇ அங்கே 25 தான் இருக்கான். ஏன்? இபிஎஸ் அதிகம், ஏர்னிங் ஃபார் ஷேர் அதிகம். இப்படியே போவோமே, அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். ப்ராஃபிட் அனாலிசிஸ் 2014 70 கோடி பண்ணவன் 2015 அப்படியே வந்திருக்கான். ஒன்றும் தெரில. 2020 வரையும் ஒன்றும் தெரில. 2021 போட ஆரம்பித்தாங்க இன்னும் வரை 89 கோடி, 164 கோடி, 294 கோடி, 439 கோடி, 516 கோடி, 549 கோடி. புரியுதா சார்? இதுதான் சார் ஸ்க்ரீனிங்கில் நம்ம செய்ய வேண்டியது, பண்ண வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஸ்க்ரீனிங். நான் ஒன்றும் ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். இன்னொன்று ஐ எம் நாட் சர்டிஃபைடு ஈக்விட்டி ரிசர்ச்சர். எனக்கு தெரியாது. நான் படித்த அளவுக்கு நான் இப்படி தான் பார்ப்பேன், ஸ்க்ரீனில் இப்படி தான் பண்ணுவேன்னா அந்த பொது அறிவை மட்டும் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். காட்டப்பட்ட பங்குகள்லாம் பரிந்துரை கிடையவே கிடையாது. எக்ஸிட் ஆகிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம சொன்னேன். இதில் நான் காமிச்ச எதுவுமே ஏன்ட்ட கிடையாது. என்னோடய ஸ்டாக் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் மக்களே. அப்போது இப்போ நம்ம பண்ணதுன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 1 தேர்வு செய்வது எப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபண்டமெண்டல் 2ல் என்ன பண்ண போகிறோம்? இயர்லி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து டோட்டலாக அதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்து அதை எப்படி தேர்வு செய்யப்பட்ட கம்பெனி எப்படி வாங்குவது, அந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் படிக்கணும் பார்க்கணுங்கிறத நம்ம அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.